எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநேகர் உங்கள் வாழ்க்கையில் பல மறுமலர்ச்சியை காணும்படி கர்த்தருடைய ஆவியான உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனுடைய தயவும் கிருபையும் இரக்கமும் நமக்கு ரொம்ப அவசியம். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு நன்மைகளை இப்போ நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 16 and 17. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் பிரயாணப்பட்ட இடத்துல ஜனங்கள் வசன அறிவு இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வளர விருப்பப்பட்டாலும் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவருடைய உதவியை அல்லது அவருடைய ஆளுகையை பெறக்கூடாதபடி அநேகர் காணப்பட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்கள் பண்ணார்கள், சத்தியத்தை சொல்லி பின்பு தங்கள் கரங்களை அவர்கள் மேல் வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆலோசனை என்ன கேட்டிங்கன்னா, எல்லார்கிட்டையும் போய் தலை கொடுத்து ஐயா எங்களுக்காக ஜெபிங்கன்னு தயவு செய்து அப்படி தவறை செய்து விடாதீர்கள். காரணம், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருந்தார்கள், கிறிஸ்துவின் பாரத்தினால் நிறைந்திருந்தார்கள், கிறிஸ்துவின் தரிசனத்தால் அடுத்தது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கண்ணீரும் பாரமும் அவர்கள் நெருக்கி ஏவி கொண்டே இருந்ததாக யாரிடத்தில் போய் ஜெபிக்கணும் என்பது ரொம்ப அவசியம். இப்போது ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது பலவிதமான நோய்கள் மனுஷனுக்கு வருது இல்லைங்களா, எல்லாரும் ஒரே டாக்டர்கிட்ட போயிட மாட்டாங்க. இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு லங்ஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஹார்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க, கண்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேடி ஆலோசனை செய்து போய் சரியான மருத்துவத்தை பார்க்குறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஆவியான சமூகத்தில் நான் கொடுக்குற ஆலோசனையை இந்த கடைசி காலத்தில் தயவுசெய்து நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. கையில் பைபிள் எடுத்தவங்க எல்லாருமே ஊழியக்காரங்க. அல்லது ஒரு 10 நாள் செமினார் போயிட்டு வந்துட்டால் 11ஆவது நாள் த கிரேட் எவாஞ்சலிஸ்ட், த கிரேட் பாஸ்டர், த கிரேட் அப்போஸ்டல், த கிரேட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி யாருமே கிடையாதுங்க. தேவன் தான் ஒரு மனுஷனோடு இருந்து நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய வைப்பார். ஆக எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஆவி என்ன என்பது நீங்கள் சோதித்தறியணும்னு வேதம் சொல்லுது. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் பரிசுத்த ஆவியானதை பெற்றுக்கொள்ளணுமா அல்லது வேறு விதமான பல ஆவிகள் அந்த பூமியில் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா அருவருக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடியவர்கள், பொருளாசைக்காரர்களாக இருப்பாங்க, அல்லது உலகாசைக்கு அடிமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் போய் யாராவது தலையை கொடுத்து ஜெபிச்சிட்டாங்கன்னா அதே ஆவி அவர்களுக்குள்ளே இறங்கும். சபையை நடத்தக்கூடிய ஒரு ஊழியர் நல்லா ஜெபிக்கிறவராக இருப்பார். ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராக, அடுத்து மிஷினரிகள் மேல் பாரம் கொண்டு அந்த அருமையான அந்த காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் உயிரை பணைய வச்சு ஊழியம் செய்கிறாங்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை நினைக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் உங்கள் மேல் கரை வைத்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திவ்ய குணங்களாகிய வரங்களாகிய அல்லது அந்த அபிஷேகமாகிய அந்த தரிசனமாகிய பல காரியங்கள் உங்களுக்குள்ளே கடந்து வரும். ஆக எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் சொன்னது போல தயவு செய்து ஒவ்வொரு செயலையும் கவனித்து பொறுமையாக நடக்கும்படி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர்கள் கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களும் எல்லார் மேலேயும் போய் கரங்களை வைக்கல. அது ரொம்ப முக்கியம். நீ ஊழியக்காரங்கன்னா என்ன நினைக்கிறாங்க, யாருக்கு வேணால் என்ன வேணால் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இரட்சகருடைய அன்பை ருசித்தவர்கள், ஆண்டவருக்கு சமூகத்தில் தங்களை தாழ்த்தினவர்கள், கர்த்தரோடு கூட தண்ணீர்னால மூழ்கினால அதை உடன்படிக்கை பண்ணவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக அவர்கள் போய் பிரயாசப்பட்டு நீங்கள் இந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது, அடுத்த லெவலில் வரணும், உங்கள் மேலே கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி கரை வைத்து ஜெபித்த போது தான் அந்த ஆவியான இறங்கி வந்தார். நல்லா கவனிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானதை பெறுவது கடமையோ அல்லது சடங்கோ அது குறிப்பிட்ட ஸ்தாபனக்காரங்கள் தான் இது பெறணுன்ற காரியம் கிடையாது. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆக வாஞ்சியும் தாகமுள்ளவர்கள் இந்த வார்த்தை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். வறண்ட நிலத்து மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு விருப்பம் உருவாக்குகிற ஒரு அவர் தான். இந்த செய்தியை கேட்கும்போதே உங்கள் மனதில் அந்த வாஞ்சை உண்டாகட்டும். ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் பக்கம் திரும்பினா அசுத்தங்களும் பாவங்களும் தீமைகளும் பொறாமைகளும் நிறைஞ்சாலும் இதை மேற்கொள்ளணும்னா உங்களுக்கு எனக்கும்
பரிசுத்தாவினுடைய துணை அவசியங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்புதான் வானத்திலிருந்து புறாவை போல ஆவியான இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுவதாக. கன்னி மரியாள் வயிற்றில் எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, ஓம் கன்னி சுத்தாய நமக. அதோடைய பொருள் என்ன? கண்ணின் வயிற்றிலே தூய ஆவியால் பிறந்த இறைவா வணங்குகிறேன். கன்னி மரியாள் வயிற்றில் பரிசுத்தாவியால் உருவாகி பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பிறவிலே பரிசுத்தமாக பிறந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். நமக்காக பரிசுத்தமாய் மரித்தவர், நமக்காக பரிசுத்தமாக உயிர்த்தெழுந்தவர், மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு நியாயத்திற்கு வரப்போகிறார். அப்படிப்பட்ட ராஜாவை, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட தேவனே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு நமக்கு முன்னோடியாக வாழ்ந்தார், விளக்கத்தை காண்பித்தார். அப்படி இருக்கும்போது those who want to follow Jesus, just follow my instruction. மறுபடியும் சொல்கிறேன், இது அந்த ஸ்தாபனத்துது, இது இந்த டினாமினேஷனு, இதுங்க அவங்கன்னு சண்டை போட்டு கொண்டு இருக்க கால நேரம் கிடையாது. அப்படி செய்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எல்லார் மேலேயும் நாங்கள் காரம் வைத்து ஜெபிப்பதும் கிடையாது, ஜெபிக்கக்கூடாது. அப்படி அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை நம்புகிறவங்க, உண்மையாக தங்களை சத்தியத்துக்கு அர்ப்பணித்தவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கல. நான் ஒரு ஊழியரை அறிவேன், அவள் ஓவர் த ஃபோன் ஜெபிக்கும் போதே பல தேசங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பரிசுத்தாவை பெறுவதை கண்கூடாக பார்த்துருக்குறாங்க. அவங்களும் இன்றைக்கி சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் முக்கியம். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அசுசியான காரியம் வருதா, இல்லாட்டி பரிசுத்தத்துக்கு காரியம் வருதா, உங்களுக்கு ஆத்ம பாரம் வருதா, அல்லது உலக ஸ்நேகம் பாருதா, இதை ரொம்ப கவனிக்கணும். ஆக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆக இன்னைக்கு இந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப தேவன் கிருபையாக கொடுக்குற ஒரு விஷயம். ஆக இந்த காரியத்தை தயவுசெய்து தாமதப்படுத்தாதீங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கேளுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்கள் பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நல்ல கவனிங்க, அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறவரில்லை. ஆனால் வேண்டிக் கொள்ளும் போது, இஃப் யூ ஆர் willing to pray unto God, to pray to receive Holy Spirit, ஆவியானவர் எனக்கு வேணும், அவருடைய உதவி தேவை என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் ஆவியின் அனலாய் அக்கினியாக உங்கள் மேல் கடந்து வருவதை நான் உணர்றேன். இப்பொழுது கூட இந்த ஆவியானுடைய உதவிக்காக நமக்கு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர் வருவது இயல்பு, அவர் நம்மோடு தங்கியிருப்பது இயல்பு. நிச்சயமாக அது ரொம்ப தெய்வ கிருபையினால நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதோடு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன கேட்போமா? அந்த ஆலோசனையை எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம், Ephesians chapter 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதுக்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ரொம்ப அவசியங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எதுக்குன்னா, நீதிமொழிகள் 10:1 வாசிக்கிறோம், ஞானம் உள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவளோ தன் தாயை சஞ்சலப்படுத்துகிறான் போட்டிருக்கான். அதனால் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு காரணமே என்னன்னா, தேவ ஆவியானவரை சஞ்சலப்படுத்த அல்ல, அவரை சந்தோஷப்படுத்த. அதனால் இனி நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய நடவுடைய பாவனை மாறும், நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும். ஆக இந்த பூமியில் இருக்கிற எத்தனை வருஷமோ எத்தனை நாளோ எத்தனை மாதமோ தெரியாது, ஆனால் கடைசி வரைக்கும் இயேசுவின் சாயலை தரித்தவர்களாய் நம்மை காண்கின்றவர்கள் இயேசுவை காண வேண்டுமானால் இந்த ஆவியானவரை தயவுசெய்து துக்கப்படுத்தாதீங்க. பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்க வேண்டாம். ஆண்டோடைய அன்பை போய் சொல்லுங்கள். சுவிசேஷம் இல்லாதவங்களை போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். கற்றுண்டவர்களுக்காக ஜெபிங்க, அவங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆக வியாதிஸ்வரர்களை நினைத்து ஜெபிங்க. அதே போல் திக்கற்றவர்கள், அனாதை விதவைகளெல்லாம் நினைவு கூறுங்க. இவையெல்லாம் ஆவியான உங்களுக்குள் இருக்கும்போது கனிகளாக வெளிப்படும். ஆக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? இந்த செய்தியை பற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நீங்கள் மறந்துட வேண்டாம். நான் சொல்வது போல் இந்த அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல் இன்றைக்கும் உங்களுக்கு அவர் சம்பவிக்க வல்லதாக இருக்கிறார். ஆக ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. அப்போஸ்தலர் கரத்தை வைத்த போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது போல அந்த கரத்தை வைக்கிற நபர் யார் என்பதையும் நாம் கவனிக்கணும். அதே போல் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர் யாருன்றா உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களப்பா. இந்த நேரத்திலும் கூட பரிசுத்தாவியை நம்பாதவர்களுக்கு இந்த அனுபவம் ஆசீர்வாதம் கிடைக்காது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அதுவே கிடைக்காது. ஆனால் இன்று இந்த வார்த்தையின்படி நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி என்னோடு ஜெபிக்கிற அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதியும். அதே போல்
ஆவியானுடைய ஆளுகை வேண்டும், நான் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த ஆவியானுடைய அருள் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தால் தடைகள்லாம் உடையட்டும். இப்பொழுது ஆண்டவரே, இன்னுக்கு நேராக கரம் நீட்டி ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளை தொடுவீராக. இந்த கரத்திலிருந்து உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்கி வந்து இவருக்கு இந்த ஆவியின் அனுபவத்தை பெறாதபடி இருப்பார்களானால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இன்னும் இந்த அனுபவத்தை பெறாமல் இருப்பார்களானால் நம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுவீராக. யாரெல்லாம் வாஞ்சியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மற்ற இதை ஷேர் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இறுதியாக நீ சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தி விடாதபடி கனிகள் கொடுக்கிற அனுபவத்தை தாரும். நீடிய சாந்தம், பொறுமை, மன்னித்தல், இப்படிப்பட்ட விட்டு கொடுத்தல் போன்ற பல காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் செய்து உண்மையாகவே ஆவியை பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளங்கள், ஆவியின் கனியின் தன்மைகள் வெளிப்பட உதவி செய். துக்கப்படுத்துகிற அந்த சத்துருவின் குணங்களை அழிக்கிறோம். முத்திரையாய் பெற்ற ஆவியான துக்கப்படுத்தி விடாது. மீட்கப்படும் நாளுக்கு என்று இதோ மத்திய ஆகத்தில் மகிமையோடு வரப்போகிறேன். ஆக உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் செய்ய ஆண்டவரே ஆத்மாக்களோடு சந்திக்க உதவி பண்ணுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.